முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பெரிய படிப்பு முடிச்சுட்டு யாரெல்லாம் புது வேலையை தேட போறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல காலமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் தேடுற வேலை தான் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்காதீங்க. கிடைக்கிற வேலையில் இப்போ செட்டில் ஆகலாம். அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த வேலை தான் எனக்கு கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேலை அமையணும், நான் இந்த சம்பளம் கிடைச்சாதான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்களுக்கு இது சரியான காலம் கிடையாது. அதனால கிடைக்கும் வேலையை பார்த்துக்கணுன்னா இது சரியான காலகட்டம். இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். அதனால தாராளமாக இந்த காலத்தில் புதுசாக யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நான் ஏற்கனவே வேலை தேடிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ மாற்றத்துக்கு சரியான காலமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த காலத்தில் நீங்கள் ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு மாற வேணாம். அதாவது உங்கள் வேலையில் ஏற்கனவே பிரச்சனைங்க அதிகமாக இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், உங்கள் மேலதிகாரி கூட உங்களுக்கு சரியாக செட் ஆகாமல் சிங்க் ஆகாமல் பிரச்சனையாக இருக்கலாம். ஓவர் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு போட்டுட்டு அதுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல, அதுக்காக நான் இந்த இடத்த விட்டு வேற வேலை மாறுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வேண்டாம். ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு அங்கேயும் வேற மாதிரி ஒரு பிரச்சனையோ வேற மாதிரியான ஒரு அலைச்சலோ ஏற்பட தான் செய்யும். அதனால இருக்கிற வேலையை தக்க வச்சுட்டு அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிரச்சனை தெரிஞ்ச பெயின்னு அதை சமாளிச்சிடலாம். நம்ம இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா வேற ஒரு இடத்துக்கு மாறினா அங்க என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு தெரியாது பாத்தீங்களா. ஆக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உழைப்பும் அலைச்சலும் அதிகமா தான் இருக்கும். அதனால நீங்க இருக்கிற இடத்துல இப்ப தக்க வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்க்குற சூழ்நிலை உருவாகும் தான். உங்களுக்கு வேலை அலைச்சல் அதிகமா தான் இருக்கும். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கெடும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க. வயதானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கால் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கும். நைட் டைம்ல அதிகமா தூங்க முடியாம சிரமப்படுவீங்க. அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு. ஓகேங்களா. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தும் காலமாக இருக்குன்றனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் தான். ஓகேங்க. நான் மாணவன், நான் என்ன பண்ணலாம், நான் வெளிநாட்டு படிப்புக்காக